சிதம்பரத்துலேருந்து வந்திருக்கேன். நான் என்னுடைய மனைவியும் உம்ரா செய்ய நாடி இருந்தோம். அப்போ எந்த ட்ராவல்ஸ் நம்ம ட்ரை பண்ணுறப்ப நம்ம ஒரு அன்பான ஒரு உபசரிப்பு, அரவணைப்பு எனக்கு வந்து ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு ஃபீலிங். இந்த மாதிரி உங்களுடைய இந்த பயணத்தில் கூடுதலாக ஏதாவது கட்டணம் வசூலிக்கப்பட்டதா? இல்லை அவங்க முதல்ல நிர்ணயித்து வாங்கின தொகையை தவிர கூடுதலாக ₹1 கூட வாங்கலை. அரசன் நம்ம ஹஜ் உம்ரா சர்வீஸ் நடத்துகிற நம்ம ஹசரத் ஹாஃபிஸ் ஆலிம் ஜலீல் அஹமது ஹசனி ஹசரத் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா இந்த ஹயாத்தை குறித்து இன்னும் நிறைய இந்த ஹிதுமத்துன்னா ரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நமது இந்த அரசன் உம்ராவை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அல்லாஹ் உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் சிறந்த கூலி வழங்குவானாக. எங்களுடைய சர்வீஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நான் சிதம்பரத்துலேருந்து வந்திருக்கேன். நான் என்னுடைய மனைவியும் உம்ரா செய்ய நாடி இருந்தோம். அப்போ எந்த ட்ராவல்ஸ் நம்ம ட்ரை பண்ணுறப்ப நம்ம பிள்ளைகள் மூலியமாக அரசன் ட்ராவல்ஸ் ராஜபாளையம்னு சொன்னாங்க. எனக்கும் யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன்னா நம்ம ஊர் சிதம்பரத்துலேருந்து அங்கே ராஜபாளையத்தில் சொல்லியிருக்காங்களே அப்படின்ட்டு. வந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது அல்லாஹ் தாலா நல்ல ஒரு ட்ராவல்ஸை அவருடைய வழிகாட்டிய ரஹபர் அருமையான ஒருத்தவங்களை அனுப்பியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப சுக்ரியா சொல்லணும். ஒரு அன்பான ஒரு உபசரிப்பு, அரவணைப்பு எனக்கு வந்து ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு ஃபீலிங். இந்த மாதிரி என்னென்ன சொன்னாங்களோ அதை எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் நிறைவேற்றப்பட்டு வருது. சுன்னத்தால் 4 உம்ராக்கள் சொன்னாங்க. 4 எல்லைகளையும் சென்று 4 உம்ராக்கள் நிறைவேற்றப்பட்டது. சாப்பாடு விஷயத்துலேயும் வந்து அல்ஹம்துலில்லாஹ் எந்த குறையும் இல்லை. 24 மணி நேரம் நீ வந்துட்டு எப்போ வேணாலும் டீ சாப்பிட்லாம், காஃபி சாப்பிட்லான்னு சொன்னாங்க. அதேமாதிரி இருந்துச்சு. நிறைய ட்ராவல்ஸில் நான் கேள்விப்பட்டதில் வந்து அவங்க சொல்கிற ஒரு இடம் வந்து பெரிய தங்க வைக்கிறது வேறு இடமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்களுக்கு எல்லாமே ஒரு 5 நிமிஷம் நடை பயணம் தான். உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எந்த குறையும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய இந்த பயணத்தில் கூடுதலாக ஏதாவது கட்டணம் வசூலிக்கப்பட்டதா? இல்லை தாயிஃபுக்கெல்லாம் ஃப்ரீ ஆச்சுட்டு போனாங்க. எனக்கு மக்காவில் வந்து ஒரு நாள் 2 நாள் வந்து லோக்கல் ஜியாராவுக்கு போகிறாங்க, மதினாவில் போனாங்க. எதுக்குமே வந்து நம்மகிட்ட கூடுதல் வாங்கணும். அவங்க முதல்ல நிர்ணயித்து வாங்கின தொகையை தவிர கூடுதலாக ₹1 கூட வாங்கலை. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த சர்வீஸை மற்றவர்களும் பயன்படுத்துவதற்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாமா? இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்வோம். நிச்சயமாக நம்ம சொல்கிறோம். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். இந்த அரசு நம்மளுடைய சக பயணிகள் ரொம்ப நல்லா ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு கெட்டுக்கிற மாதிரி இருந்தாங்க. மிகவும் குறிப்பாக சொல்லணும்னா அரசன் நம்ம ஹஜ் உம்ரா சர்வீஸ் நடத்துகிற நம்ம ஹசரத் ஹாஃபிஸ் ஆலிம் ஜலீல் அஹமது ஹசனி ஹசரத் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா இந்த ஹயாத்தை குறித்து இன்னும் நிறைய இந்த ஹிதுமத்துன்னா 2 விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்கள் அரஃபாவுக்கு போயிட்டு வந்தப்போ நாங்கள் வந்துவிட்டோம். திடீர்னு நாங்கள் ஒரு 10 நிமிஷம் வந்த பிறகு ஒருத்தவங்க இருக்காங்களோ இல்லையான்னு டவுட் வந்துருச்சு. உடனே அவங்க ஒன்றும் சொல்லலை. மற்றவங்களாம் தான் கோச்சிட்டு இருப்பாங்க. திருப்பி உடனே பஸ்ஸு திருப்புங்கட்டாங்க. அப்புறம் பார்த்தா வண்டியில் தான் இருந்தாங்க. அவங்க வேறு தவறான தகவல் நான் எங்களுக்குள்ளே ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி வேறு யார் வந்தாலும் எல்லா பயணிகளையும் அவங்களுடைய தேவைகள் முடித்து கடைசியாக தான் அவங்க வந்து அந்த குறைகள் இல்லாமல் அஜர் வரல வர்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல சிறப்பான சேவை. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம்.